பக்தி பிஹைண்ட் குட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று சமயபுர மாரியம்மனின் பச்சை பட்டினி விரதத்தை பற்றிய ஒரு குறிப்பை பார்க்கலாம். வருடம்தோறும் மாசி மாதம் கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை பக்தர்களுக்காக அம்மனே 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது சமயபுர மாரியம்மன் கோவிலின் தனிச்சிறப்பு. உலக மக்களின் நன்மைக்காக சமயபுர மாரியம்மன் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நோய்கள் தீவினைகள் அணுகாது இருக்க சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க ஆண்டுதோறும் பச்சை பட்டினி விரதம் இருக்கிறார். இந்த விரதம் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை துவங்கும். இந்த பச்சை பட்டினி விரதமானது பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெறும். சமயபுரத்திலே வழக்கமாக அம்பாளுக்கு தினம்தோறும் 6 கால பூஜையிலே 6 தழிகை நைவேத்தியமாக வைக்கப்படும். சமைத்த உணவுப் பொருட்களைத்தான் தழிகை என்று சொல்லுவார்கள். ஆனால் மார்ச் 9ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை இந்த 28 நாட்களும் அம்பாள் எதுவும் சாப்பிடாமல் பட்டினியாக உலக மக்கள் நன்மைக்காக விரதம் இருக்கிறார். இதைத்தான் பச்சை பட்டினி விரதம் என்று சொல்கிறோம். இந்த 28 நாளும் அம்பாளுக்கு வெறும் இளநீர், பானகம், உப்பில்லாத நீர்மோர், துள்ளுமாவு, கரும்பு, பழவகைகளைத்தான் நெய்வேத்தியமாக படைப்பார்கள். இந்த 28 நாளில் வரக்கூடிய 5 ஞாயிற்றுக்கிழமை பூச்சொரிதல் திருவிழா விமர்சையாக நடக்கும். இந்த பூச்சொரிதல் விழாவிலே மக்கள் பூக்களை கொண்டு போய் மாரியம்மனுக்கு கொடுப்பார்கள். அப்படி நாம் கொடுத்த பூவை மாரியம்மனுக்கு சூட்டும் பொழுது நல்லது நடக்கும். வரும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி 16, 23, 30, ஏப்ரல் 6 என்ற இந்த 5 தேதிகளிலே வரும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே பூச்சொரிதல் விழா நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. சமயபுரம் மாரியம்மனை வணங்கினால் சங்கடங்கள் போகும். ஒட்டுமொத்த உலகத்திலே உள்ள அத்தனை மாரியம்மன் கோயில்களுக்கும் தலைமை பீடம் சமயபுரமாகும். சக்தி தலங்களிலே இது மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலம். நவ கிரக தோஷங்களையும் அம்பாள் நீக்குவார் என்பது ஐதீகம். பச்சை பட்டினி விரதம் இருக்க முடியாத சமயபுரத்துக்கு சென்று நேரிலே தரிசிக்க முடியாத பக்தர்கள் வீட்டில் இருந்தபடியே எப்படி விரதம் இருக்கலாம் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். வீட்டில் இருந்தபடி அம்பாளோடு சேர்ந்து நாமும் 28 நாட்கள் விரதம் இருக்கலாம். நம்முடைய வேண்டுதல்களை விரதம் இருந்து வைக்கும் பொழுது 28 நாட்களுக்குள் அது நிச்சயமாக பலிக்கும் என்பது நம்பிக்கை. தினமும் காலை அல்லது மாலை நேரம் கிடைக்கும் பொழுது மாரியம்மனுக்கு இளநீர், உப்பில்லாத நீர்மோர், பல வகைகள் இப்படி ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை வைத்து கற்பூர ஆரத்தி காட்ட வேண்டும். ஒரு மஞ்சள் துணியிலே 1 ரூபாய் நாணயத்தை காணிக்கையாக முடிந்து வைத்து அந்த முடிச்சை நம் உள்ளங்கையிலே வைத்து நம்மளுடைய பிரார்த்தனை என்னவோ அதை வேண்டி அம்பாளுடைய படத்தின் பாதத்திற்கு வைத்து நாம் தினமும் அதற்கு கற்பூர ஆரத்தி காட்டி வேண்டி வணங்கும் பொழுது 28 நாட்களுக்குள் அம்பாள் நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவாள். நேயர்களே, நீங்களும் இந்த பச்சை பட்டினி விரதத்தின் பொழுது விரதம் இருக்க முடியாவிட்டாலும் அட்லீஸ்ட் தினமும் அம்பாளை வேண்டி வணங்கி உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அம்பாளிடம் வேண்டி நீங்கள் இவ்வாறு பூஜை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். நன்றி.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.